ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனம். நீர் என்னை கண்டார் என்று உண்மை துதிக்கிறேன். நான் பயங்கரமான அதிசயமானபடியே உண்டாக்கப்பட்டேன். வேதாகமத்தின் அடிப்படையில் தாழ்வு மனப்பான்மை என்பது தேவன் உங்களை படைத்த விதத்தையும் உங்கள் மீதான அன்பையும் சந்தேகிக்கிறார். விவிலியம் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலும் பயங்கரமான அதிசயமான விதத்திலே உருவாக்கப்பட்டவர்களுக்கு சங்கீதம் 139:14 கூறுகிறது. தாழ்வு மனப்பான்மை என்பது இன்றைய இளைய சமூகத்தில் காணப்படக்கூடிய மிக பெரிய பலவீனம் நாம் சொல்லலாம். அந்த மனநிலைதான் விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்களை தங்கள் தலைவர்களை ஏற்றுக்கொள்ளவும் சில சமயங்களில் விரைக்கவும் தூண்டுவது. இந்த தாழ்வு மனப்பான்மை சில சமயங்களில் ஒரு விதமான போதியாக மாறிவிடும். இந்த தாழ்வு மனப்பான்மை அகற்றுவதற்கு நமக்கு 2 விதமான ஆற்றல்கள் தேவைப்படுகிறது. ஒன்று நம்ம முயற்சி, இரண்டாவது கடவுள் அருள். இந்த 2ஐயும் பெற்று முழுமையான மனிதனாக தனது பலவீனங்களை கடந்த மனிதனாக சகையை உயிர் பெற்று எழுகிறான். சகையுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. அவனுடைய உயரம் அவனுக்குள்ளதான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தப்படுகிறது. அவனது வரி வசூலிக்கும் தொழிற்காரர்கள் சமுதாயத்திலிருந்து புறந்தள்ளப்பட்ட மனிதனாக காணப்படப்படும். அதிலிருந்து விடுபட முயற்சி எடுக்கிறது. அந்த முயற்சி அவனுக்கு வெற்றியாக தனது பலவீனத்திலிருந்து மீண்டு வருகிறான். கடவுள் அருளையும் ஆசையையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு சகையை தனது பலவீனத்தை இழந்துள்ளதென்றால் அதற்கு முழுமையான காரணம் அவன் கடவுள் ஆற்றல் மீது வைத்த நம்பிக்கை. கடவுளால் எல்லாம் ஆக முடியும் என்று நம்பினார். அதை செய்து முடித்தான். நாமும் கடவுளின் அருள் வேண்டி மன்றாடுவோம். தாழ்வு மனப்பான்மையை மாற்றும் வழிகளை ஒப்பிடுவதை மற்றவர்கள் ஒப்பிடுவது தாழ்வு மனப்பான்மையின் வேர். தன்னை ஏற்றுக்கொண்டு தேவர்களை எப்படி படைத்தாரோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொண்டு தேவ வார்த்தைகளை தியானியார் என்று நினைத்து இப்போது நான் மூடிக்கொள்வதில்லை என்று பைபிள் படிப்பின் மூலம் பல நம்பிக்கையை பெற்று இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இலக்கம் கிருபைகளை தகப்பனே, இந்த காலை நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, எனக்கு இருக்கும் சோர்வு, பயம் மற்றும் தாழ் மனப்பான்மை எண்ணங்களை நீக்கியது. நான் ஒரு சாயல் படைக்கப்பட்ட என்று நீ எனக்கு கொடுத்த திறமை வந்து எனக்கு தாராளமாக உள்ளது. பிறர் நேசித்து என் வாழ்வு வெற்றியை பெற்று வாழ வல்லவன்.